எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மார்கழி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தருமா அல்லது பாதகமான பலனை தருமான்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான். இதுக்கு முன்னுக்கு மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் குடும்ப சனியாக இருந்தார், 7.5 சனியாக இருந்தார், அதுபோக வக்கரத்தில் இருந்தார். இப்போது மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐயா ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம். அப்பேற்பட்ட சதய நட்சத்திரத்தில் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திராதிபதி ராகுவும் 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கக்கூடிய தருணத்தில் தானுங்க மார்கழி மாதம் பிறக்கப்படுது. இது சாதகமா சார், நல்லதா சார்? நிச்சயமாக நல்லது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல், எல்லா விதமான திறமையும் இருந்து முன்னுக்கு வராமல் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இது நல்ல தருணம். 10 மணி நேரம் வேலை செய்கிறனுங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறவருக்கு என்ன சம்பாதனையும் அந்த சம்பாதனை தான் எனக்கு இருக்குதுங்க. 12 மணி நேரம் வேலை பார்க்குறேனுங்க, 6 மணி நேரம் வேலை பார்க்குறவருக்கு என்ன சம்பாதனையும் அதே சம்பாதனை தான் சார் எனக்கும். இப்படியெல்லாம் சிரமப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து நேரம் நல்லா இருக்கும். அப்படி என்ன சார் 6ஆம் தேதியில் நடக்க போகுது? மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி மகர ராசிக்கும் அதுபோக சிம்ம ராசிக்கும் மட்டுமே சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். அப்போது மகர ராசிக்கு 10வது பாத்தியத்துக்கு அதிபதி சுக்கிரன் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம் பகவான் விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் இருக்கக்கூடியவர் மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் 4வது பாத்தியத்துக்கும் 11வது பாத்தியத்துக்கும் சொந்தக்காரர் உடையவர், 4வது பாவகத்துக்கும் 11வது பாவகத்துக்கும் உடையவர் செவ்வாய். அந்த செவ்வாவுடைய பார்வை மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதி வரை நம்ம ராசி மேலே படும். அப்போது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. தக்ரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் குரு 9வது பார்வையை நம்ம ராசியை பார்க்குறாரு. நம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் 10வது பாத்தியம் தொழில் ஸ்தானாதிபதி. இது நிறைவான ஒரு யோகம். குருவும் செவ்வாவும் சேர்ந்து நம்ம ராசியை பார்க்கக்கூடிய தருணம் குரு மங்கள யோகம். நம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் வரும் பொழுது செவ்வாவும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை, அதுபோக சுக்கிரன் செவ்வாவுடைய சாரத்திலேயே இருக்கிறதுனால எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல பலன்கள் வந்து சேரும். 2 வருஷமாக ஒரு வேலைக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும்.
4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்காக பணம் கட்டியிருப்போம், இன்னும் வந்து சேர்ந்த பாடு இல்லை. இல்லை நம்ம வீட்டு பணம் ஒருத்தங்கிட்ட கொடுத்தோம், ஆத்திர அவசரம்னு வாங்கினாங்க, இது வரைக்கும் வந்து சேரல. இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நல்ல அனுகூலம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. சத்தியமாக அது எனக்கு அவசியமே இல்லை. அதாவது தற்சமயம் இந்த தருணத்தில் உங்களை சந்தோஷப்படணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அப்படி ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற விஷயத்தை சொல்கிறேனுங்க. நீங்கள் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் ஜோதிடம் தெரிஞ்சவங்க கிட்ட இந்த பதிவை அனுப்பி இந்த தம்பி சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி கேட்டுக்கோங்க. அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்துட்டோம்னா மீள முடியாது. ஆனாலும் நான் பொது பலன் தான் சொல்கிறேனே தவிர யாருடைய சாதகத்தை பார்த்து பலன் சொல்லலைங்க. ஆனாலும் விண்ணில் உள்ள கிரக அமைப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியும், கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டு. நம்ம ராசிக்கு அல்லது நம்ம லக்னத்துக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ, அல்லது 8வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ, இல்லை 12வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது யோக பலன்களை கொடுக்கும். சூரிய பகவான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் 8வது பாத்தியத்துக்கு அதிபதி. சூரிய பகவான் மகர ராசிக்கு 12வது பாத்தியத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம் தானுங்க. நம்ம நேரம் 12வது பாவகத்தில் சூரிய பகவான் மட்டும் இல்லை, 6வது பாத்தியத்துக்கு அதிபதி புதன் மார்கழி 20ஆம் தேதி 12வது பாவகத்துக்கே வந்து யோகத்தை கொடுத்து, 12வது பாவகத்தில் 6, 8 குடையவன் சேர்றதே நல்லது. ஆனாலும் மார்கழி 20ஆம் தேதி புதனும் சூரியனும் 12வது பாத்தியத்தில் இணைந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அருமையான யோகத்தை கொடுக்குறார். பொதுவாக சூரிய பகவானோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தமனம். எப்படி அஸ்தமனம்னா 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அஸ்தமனம். சூரியன் மகர ராசி, அதாவது தனசில் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வரும். 30 நாள் தான் 30 டிகிரின்னு சொல்கிறோம். சில மாதத்தில் 29 நாள் வரும், சில மாதத்தில் 30 நாள் வரும், சில மாதத்தில் 31 நாள் வரும். சரி, சூரியனுக்கும் புதனுக்கும் கிட்டத்தட்ட 20 டிகிரி வித்தியாசம் இருக்கும். சாதாரணமாக 20 டிகிரி வித்தியாசம் இருக்கும். அந்த வகையில் புதன் மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான் அவதரித்த நட்சத்திரம், விஸ்வாசத்துக்கு உகந்த ஒரே கடவுள் எதுன்னு கேட்டிங்கன்னா அனுமான். அனுமான் அவதரித்த நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் புதன் வரக்கூடிய தருணத்தில், புராடம் நட்சத்திரம் கடைசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய தருணம் மிக சிறந்த ஒரு தருணம். அப்போ நமக்கு நிச்சயமாக சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தால் பதவி உயர்வு ஏற்படுறது, வேலைவாய்ப்பே இல்லாத மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, பொருளாதார ரீதியாக 2-2.5 வருஷமாக ரொம்ப பின்தங்கி போயிட்டீங்க. ரொம்பவே எப்படின்னா 10வது இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் 3வது இடத்துல இருக்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, இப்படியாவது நம்ம இருக்கிறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1000 மடங்கு நாம் பரவாயில்லைங்க. ஆனாலும் இது இல்லை உங்களுடைய தரம், இது இல்லை உங்களுடைய தகுதி. வர மார்கழி மாதம் 6 தேதிக்கு மேற்கொண்டு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும்.
முக்கியமான இதில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஆன சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போயிட்டு 4வது பாவகத்தையும் 8வது பாவகத்தையும் 11வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கும் 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் நம்ம ராசியை பார்க்குறார். இது எப்படி கதைனா, சனி செவ்வாவுடைய வீட்டை பார்க்கக்கூடிய தருணம், செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்ப்பார் சனி பகவான், விதிகாரகன், உங்கள் ராசிநாதன். செவ்வாய் சனியுடைய 2 வீட்டையும் பார்ப்பார் செவ்வாய். சார் உண்மையா சார், எப்படி சார் இது ஆச்சரியமாக இருக்குதே சார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. சனி பகவான் அப்படின்றவர் மகர ராசிக்கு உடையவர் அவர் தான். மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் சதயம் நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவானுக்கு 3வது பார்வை உண்டு, 7வது பார்வை உண்டு, 10வது பார்வை உண்டு. தான் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அது 4வது இடம். சுபஸ்தானத்தை பார்க்குறாரு, வாகன யோகம் உண்டு. வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதம் எங்கே சார் நம்ம செய்ய போகிறோம்? மார்கழி மாதத்தில் தான் உங்களுக்கு அந்த யோசனை வரணும்னு விதி இருந்தால் மாறவாங்க போகுது. சரி, அதே மாதிரி 7வது பார்வையாக மகர ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 10வது பார்வையாக மகர ராசிக்கு 11வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ விருச்சிகமும் மேசமும் யாருடைய வீடு? செவ்வாவுடைய வீடு. அந்த செவ்வாய் மகர ராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய கடக செவ்வாவாக இருக்கிறார். நீச்சத்தில் இருந்து உச்சம் எங்கே உச்சம் ஆவாரோ அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறாரு 7வது பார்வையாக. சனிக்கு 3 பார்வைனா செவ்வாவுக்கு 3 பார்வை, 4, 7, 8. 4வது பார்வையாக செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாத்தியத்தை பார்க்குறாரு செவ்வாய். லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவை பார்க்குறாரு. இப்படியும் சொல்லலாம், லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாருன்னு சொல்லலாம். சரி, 4வது பார்வையாக செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு 7வது பார்வையாக நம்ம ராசி மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசிக்கு அதிபதி சனி. 8வது பார்வை செவ்வாவுக்கு இருக்குது இல்லை? 8வது பார்வை மகர ராசிக்கு 2வது இடமான சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் கும்பத்தை பார்க்குறார். இப்போ உங்களுக்கு கணக்கு நேராக இருக்குன்னு நினைக்கிறேன். செவ்வாய் சனி பகவானுடைய 2 வீட்டு பார்ப்பார், சனி செவ்வாவுடைய 2 வீட்டு பார்ப்பார். அற்புதமான பரிவர்த்தனை, அருமையான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை மீண்டும் வரணும்னா 30 வருஷம் ஆகும். 30 வருஷத்தில் யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியாது. காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். இது இப்படி தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா வளவள கொல கொலன்னு பேசுகிற ஆள் நான் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, சொல்ல வர்றது சுருக்கமாக சொல்லுங்கள். இதெல்லாம் சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, சத்தியமாக புரியாது. இப்போயே உங்களுக்கு புரிஞ்சுதான்றது எனக்கு தெரியல. எதுக்காக இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன்னா, இதில் இருக்கக்கூடிய உண்மைத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேனுங்க. விரிவாக சொன்னால் தான் இதில் எனக்கு காசு பணம் வரும். 2 சாதகம் வந்தால் நான் 2000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருந்து விடுவேனுங்க. அது சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஏன் எப்போனாலும் சம்பாரிச்சுக்கிடலாம். நான் கொடுக்கக்கூடிய பதிவு, நான் என் யூடியூப் சேனலில் செய்யக்கூடிய ஒரு பதிவு ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு உபயோகமாக இருந்தால் கூட அதை விட புண்ணியம் எனக்கு வேறு இன்னும் இல்லை. இந்த நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நேரம். 7 சனி நடக்குது, பாதச்சனி நடக்குது, சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது. இது வேண்டாம், இதெல்லாம் ஓரமாக வைங்க. இந்த தருணம் உண்மையிலேயே சிறப்பான தருணம். மேலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இது அருமையான தருணம், தாராளமாக போங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் மட்டும் இல்லை,
13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவக தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோட சேருவார். தனகாரகன் நம்ம ராசியை பார்க்குற நேரத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதி சேர்றார் இல்லை. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு ஒரே இடத்துல. மார்கழி 13 தேதிக்கு மேலே இதெல்லாம் நல்ல நேரங்க ஐயா. யாரும் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம் முடியாதுங்க. இதுதான் பாதன்னு சொன்னால் போதுமானது. ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கூட இல்லை. இதுதான் பாதன் கை காட்டினா போதுமானது. அந்த பாதையில் தட்டு தடுமாறி போயிடுவோம் இல்லையா. மகர ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரம். இது உங்களுக்கான நேரம், மாற்றங்கள் நிறைந்த நேரம், மாறுதலுக்குரிய நேரம். பயன்படுத்திக்கோங்க, மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. மன நிறைவாக சொல்கிறேனுங்க, மாற்றங்கள் நிச்சயமாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.